கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனத்திற்காக எங்கள் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும். தகப்பனே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய மகிமை எங்களுடைய வாழ்க்கையில் விளங்கட்டும். உம்முடைய மகிமை எங்கள் மூலமாக வெளிப்படட்டும். கானாவூர் கல்யாண வீட்டில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி இவ்விதமாக தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. எங்கள் வாழ்க்கையிலும் ஆமேன் அற்புதங்களை செய்து உங்கள் மகிமையை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஜெபத்தை கேட்கிற உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் சகலமும் புதிதாகட்டும். சரீரத்தின் அவயவங்களில் பழுதுபட்டவைகள் எல்லாம் புதிதாகட்டும். புதிய அவயவங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உண்டாகட்டும். வாழ்க்கை புதிதாகட்டும். புதிய கிருபைகளை கொடுத்து புதிய சூழ்நிலைமைகளை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.